வணக்கம் நண்பர்களே, நான் அம்மு. உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் நாம் பார்க்கும் நிகழ்வு சொல்லின் வலிமை. வாருங்கள் கதைக்குள் செல்வோம். இது வீரத்துக்கும் விவேகத்துக்கும் நடுவில் நடந்த ஒரு மகா யுத்தம். ஒரு பக்கம் அதியமான் நெடுமான் அஞ்சி அவரின் வீரம் மலைகளைப் போல உறுதியானது. இன்னொரு பக்கம் ஞானத்தாய் தவையார். இருவரும் உற்ற நண்பர்கள். அன்று ஒருநாள் அவ்வை தனது நண்பரும் அரசருமான அதியமானை காண அரண்மனைக்கு வந்தார். அங்கு கோட்டை வாசலில் போர் சூழலைக் கண்டு அரசரை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க அரசவை வந்து அடைந்தார். அவ்வையைக் கண்டதும் தனது மரியாதையை செலுத்திய அரசன் அவருடன் சிறிது நேரம் போர் யுக்தியே பேசிக் கொண்டிருந்தார். அவ்வை தானாக முன்வந்து எத்திரி அரசனிடம் தூது செல்வதாக கூறி அதியமானை சம்மதிக்கவும் செய்தார். கோட்டை வாசல் வரை அதியமானின் படை பாதுகாப்பாக வந்தது. தொண்டைமான் கோட்டை வாயிலே நெருங்கிய அவ்வையைக் கண்டு மக்களின் கவலை சிறிது கலைந்தது. சிறப்பான அரச மரியாதை வழங்க பெற்று அரசரைக் கண்டார். அவ்வையே, என் படைக்கலங்கள் பார்க்க வந்தாயோ? இவைகள் அனைத்தும் பொலிவுடன் விளங்குகின்றன. வாள், வேல், கேடயம் எல்லாம் புதியவை. என் வீரமும் அது போலவே புதிதாய் எழுகிறது. அவ்வை அமைதியாக ஆயுத கிடங்கை சுற்றி கவனித்து படை தலைவரிடம் சிறிது உரையாடினார். என் படைகள் பலம் மிக்கவே. எதிரிகள் எம்மை அணுகவே அஞ்சுகின்றனர். மன்னா, இவை பொலிவுடன் இருப்பது உண்மைதான். ஆனால் இவை ஏன் இவ்வளவு புதியதாக உள்ளன தெரியுமா? அஞ்சுவது உன் வலிமைக்காக அல்ல, மன்னா. அவர்கள் இன்னும் உன்னை சந்திக்கவில்லை என்பதற்காக. நான் வந்த நாட்டில் அதியமான் அரசின் ஆயுதங்கள், அவை பொலிவாக இல்லை, கூர்மையும் சிதைந்து காயங்களுடன் காணப்படும். அவ்வாறு ஏன்? அவை தினமும் போரில் பயன்படுத்தப்படுகின்றன. அதனால் அவை சிதைந்து காணப்படும். ஆனால் அதுவே அவர்களின் வீரத்தின் சாட்சி. உன் ஆயுதங்கள் புதித்து, அவை இன்னும் போரைக் காணவில்லை. மன்னா, போரில் புகழ் தேடாதே. அதைத் தவிர்ப்பதில்தான் உயர்ந்த புகழ். அதியமான் போன்ற வீரனை எதிர்க்க நினைப்பதற்கு முன் அவனது அனுபவத்தை நினை. அவையே, நான் புரிந்து கொண்டேன். என் அகம்பாவம் என்னை வழுதவரச் செய்தது. இப்போர் வேண்டாம். நான் சமாதானம் நாடுவேன். அதுவே உண்மையான வெற்றி, மன்னா. வாளால் அல்ல, அறிவால் அடைந்த வெற்றி. நடக்க இருந்த ஒரு பெரிய போரே தனது சொல்லின் திறமையால் அதனை தடுத்து நிறுத்தினார். இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டிக் கண்திரள் நோன்காழ் திருத்தி நெய் அணிந்து கடிமனே. அவ்வே பகைவர் குத்தி கோடு சிதைந்து கொல்துரைட் குற்றிலமாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான்மைன் நுதியவ்வே.